ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சட்னி. பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கார சட்னி. அது பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் பேன் வச்சிருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போது இந்த உளுத்தம் பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு பாருங்கள் லைட்டாக வந்து செவந்துருச்சு. இப்போ நான் காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அது போடலாம். 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃபா, அதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இதில் நான் கொஞ்சமாக மல்லி இலை வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். சட்னி இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறப்பு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தாளிச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், கடுகு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நான் 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம இந்த அரைச்ச இந்த சட்னி இதில் ஊற்றலாம். இப்போ இந்த சட்னியை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செட்டிநாடு கார சட்னி ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த செட்டிநாடு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.